ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் இரவிலும் மீட்பு பணிகள். சிக்கியுள்ளவர்களை மீட்க ராணுவம், பேரிடர் மீட்பு படைகள் தீவிர முயற்சி. சேரும் சகதியுமான சூரல்மலை பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. கனமழை எதிரொலியாக கேரளாவில் 11 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தேர்வுகள் ஏற்கனவே அறிவித்தபடி நடைபெறும் எனவும் அறிவிப்பு. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழர்கள் 2 உயிரிழப்பு. உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டுவர நடவடிக்கை. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மோசமான வானிலையால் வயநாடு பயணத்தை ஒத்திவைத்த ராகுல் காந்தி, பிரியங்கா. விரைவில் வருகை புரிந்து தேவையான உதவிகளை செய்வோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தொடர் நீர்வரத்தால் முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகு வழியாக உபரி நீர் முழுவதும் வெளியேற்றம். தமிழ்நாட்டிற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான 45.95 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு பிணை. சிபிசிஐடி காவல்துறையிடம் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. பட்ஜெட்டில் மாநிலத்தின் பெயர் இல்லை என்றால் புறக்கணிப்பு என அர்த்தமில்லை. பட்ஜெட் மீதான பதில் உரையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். 2004-05 budget did not take the name of 17 states. I like to ask the UPA government members at that time, did money not go to those 17 states? Did they stop it? புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் ஆரம்பம். ஒலிம்பிக் போட்டியில் மனுபாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. குத்துச்சண்டையில் அமித் பங்கல், பிரீத்தி பவார் தோல்வி. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி. சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.